ஆயிரம் ஆயிரம் காட்சிகள் தோன்றிடும் கண்களை கட்டாதே ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் பூத்திடும் நெஞ்சையும் திட்டாதே அடபூமியில் யாவும் ஆனந்தம் நீ அனுபவித்தள்ளாதே ரசி செல் குஷி Open your eyes. Open your heart. Open. 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 Everybody baby, whoa. அதுவரை நட எதுவரை உயிர் அதுவரை இடை எல்லை கோடுகள் மறு என்றும் காதலை பெறு முள்ளில் பூவென இரு கட்டுப்பாடுகள் உடை தயக்கம் என்றும் தடை அன்பே ஆகிற படை வணக்கம் விஸ்வா சார். நீ டேய் இவனை யார் உள்ள விட்டா? இதெல்லாம் பாக்குறது இல்லையா? என்னையா பண்றீங்க? ரகு நீ நானே நேர்ல வந்து பார்க்கலான் இருந்தேன். ஏன் நிக்கிற? உட்காருங்க. டீ காஃபி கூல் ட்ரிங்க் ஏதாவது சாப்பிடுறியா? ஏன் ரிசப்ஷன்ல நிக்கிற? உள்ள வா, ஆபீஸ் சுத்தி காட்டுறேன். டேய் துரோகி. என்ன? நான் துரோகியா? அட பாவி, உனக்காக எத்தனை நாள் மாடா உடைச்சிருக்கேன். என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உடைச்சதுக்கு நீ தர பட்டம் இதுதான். அஜி வாய் மூடு. ஏன் கம்பெனியை இழுத்து முடிட்டு என்கிட்ட எப்படா உன்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியுது? என்ன ரகு சொல்ற? உன் கம்பெனியை நான் வாரி சுருட்டிட்டேனா? ஸ்டூபிட் மாதிரி பேசாத. பிசினஸ் பண்ண தெரியாதவெல்லாம் பிசினஸ் மேன் நாற்காலில் வந்து உட்காந்தா இப்படிதான் நடக்கும். பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ ஊரை சுத்திட்டு இருந்த. உடஞ்சு உளுத்து போயிருந்த ஒரு பிசினஸ் ஒரு வருஷமா ஓட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியும். சும்மா கத்தாத ரகு. உன்னோட பொறுப்பில்லாத தன்மையால பிசினஸ் ஊத்தி மூடியாச்சு. நல்ல நிலைமையில கம்பெனியை நடத்தின உங்க அப்பாவுக்கும் உன்னால கெட்ட பேரு. உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் நஷ்டமாச்சு, அவ்வளவுதான். ஆனா என்ன மாதிரி வேலைக்காரங்களோட நிலைமையை நினைச்சு பாத்தியா ரகு? இத்தனை வருஷமா உன் கம்பெனியை நம்பி குடும்பத்தை நடத்திட்டு இருந்தோம். பொறுப்பு இல்லாம கம்பெனியை மூடினதுல நாங்க எங்க குடும்பத்தோட நடுத்தெருவுல நிக்கிறோம். ஏதோ என் நிலைமை பரவாயில்ல. வேலை போனதுன்னு தெரிஞ்சதும் என் மாமனார் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. வேற வழியே இல்லாம அவரோட வீட்டை வித்து பிளாட்டை வித்து இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அதுவும் என்ன நம்பாம அவரோட பொண்ணு பேர்ல ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட என்ன வேலை பார்த்தேனோ அதே வேலைதான், ஜெனரல் மேனேஜர். டேய் வாய் மூடு. என்கிட்டே பணத்தை கொள்ளி அடிச்சிட்டு என்கிட்டே நல்ல மேன் நடிக்கிறேனியா? சார் சார் வேண்டாம் சார், பொறுமையா இருக்கு சார். ஓ என்னைய பொறுமையா இருக்கு சொல்ற? இது 6,000 பிச்சைக்காரன் போட்டேன்னு விட்டு கொடுக்கறதுக்கு 86 லட்சம் ரூபாயா? நான் சும்மா சொல்றியா? பொறம்போக்கு ஓவரா பேசுங்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒரே செகண்ட் கட்டி தூக்கிட்டு போய் சுளுக்கு எடுத்தா எல்லா உண்மையும் நீயே சொல்லுவ. ரகு என்ன பெரிய ரவுடியா நீ? அடிதடின்னு ஆரம்பிச்சா அது எனக்கும் தெரியும். வேண்டான்னு பாக்குறேன். நான் காசு அடிச்சதா சொல்றேல, போ லீகலா உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். இங்க வந்து வெட்டிய கத்துற வேலை வச்சுக்காது. அது உன் உடம்புக்கு நல்லது இல்ல. சார் இங்க வா. சார் வாங்க சார் போயிடலாம். ஏய் அவன் தான் ஏதோ பூச்சாண்டி கட்டா நீ வாங்க பயப்படாத சார், நிலைமை சரியில்லை சார். வாங்க. யோ நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. சார் வாங்க சார். சார வாசல் வரைக்கும் விட்டு வாங்க. டேய் விஸ்வா, ஏய் மரியாதை தான்ப்பா சொன்னேன். வாங்க சார் ப்ளீஸ் போயிட்டு வாங்க. வா சொன்னா சார கூட்டு போவா. வாங்க வாங்க சார். ஏய் சார் முதல்ல இந்த இடத்தை க்ளீன் பண்ணு. ஓகே சார். சார் ஏய். வாங்க சார், நம்ம லீகலா பாத்துக்கலாம் சார்.
வா சார் அவன் இங்க முழு பாதுகாப்போட இருக்கான் சார். இங்க அவன் கூட முதல்ல நம்ம தோத்து போவோம் சார். ஆமா சார், அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம் சார். வாங்க சார். லீகலா தானே பார்க்க சொன்னா கோர்ட்டு கூப்பிட்டு அவனை சாவடிக்கிறேன். வாங்க வக்கீல பார்க்க போலாம். வாங்க.